சென்னை தரமணி பகுதியில் போதைப்பொருள் விற்ற வடமாநில காதல் ஜோடி சிக்கியது. தரமணி பகுதியில் போதைப்பொருள் உபயோகித்த சிலரை பிடித்து விசாரித்த போது வால்டாக்ஸ் சாலை பகுதியில் வாங்கி வந்ததாக தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்குள்ள தங்கும் விடுதியில் சோதனை செய்த போது சிக்கிய காதல் ஜோடி திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயது சுகைல் உசைன் மற்றும் 17 வயது பெண் என்றும் 2 ஆண்டுகளாக போதைப்பொருள் விற்று வருவதும் தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 130 கிராம் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் பார்சல் சர்வீஸ் மூலம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தனியார் டெலிவரி ஊழியர் சிக்கினார். சின்னமலை பகுதியைச் சேர்ந்த ரோட்ரிகோ என்பவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா சிக்கியது. விசாரணையில் அவர் போரூரைச் சேர்ந்த மென்பொறியாளரிடம் 30,000 ரூபாய்க்கு கஞ்சாவை வாங்கி வந்து அதை 60,000 ரூபாய்க்கு விற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர் சிக்கியுள்ள நிலையில் அவருக்கு கஞ்சாவை விற்ற மென்பொறியாளர் தலைமறைவாகியுள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் இதனால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் இருந்து ரயில் மூலம் திருப்பூருக்கு கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் வடமாநில இளைஞரிடம் கைப்பையில் தடை செய்யப்பட்ட கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் ஒடிசாவை சேர்ந்த ராஜேஷ் பிரஷ் என்பது தெரிய வந்தது. அவரிடம் இருந்த 2 கிலோ கஞ்சா சிக்கியது. மைனாரிட்டி பாஜக ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வருவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதி அறைகளில் கஞ்சா சிக்கியுள்ளது பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்த பயிற்சி மருத்துவர்கள் தருண், சஞ்சய் ரத்னவேல், ஜெயந்த் கார்த்திக் ஆகியோரின் அறைகளில் 150 கஞ்சா, கெட்டமின், போதை ஊசி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவர்கள் பிடிபட்டனர். மேலும் தப்பியோடிய 2 தேடப்பட்டு வருகின்றனர். விளம்பரத்திலும் மக்களை மடைமாற்றும் வேலைகளிலும் மட்டுமே குறியாக இருக்கும் தீய சக்தி திமுகவின் ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலம் வீணாவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை கீழ்ப்பாக்கம் மற்றும் திருவான்மையூர் பகுதிகளில் போதைப் பொருட்களை வைத்திருந்த 2 நபர்கள் சிக்கினர். கீழ்ப்பாக்கம் கெங்கிரெட்டி சப்வே SDAT மைதானம் அருகே காரில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த ரிக்கி கே ஆண்டனி என்பவர் பிடிபட்டார். இதேபோல திருவான்மையூர் ரயில் நிலையம் அருகே ஹெராயின் போதைப் பொருள் வைத்திருந்த திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்த சுகைல் ஹுசைன் என்பவர் சிக்கினார். இருவரிடமிருந்தும் மெத்தபெட்டமைன், ஹெராயின், 3 செல்போன்கள், கார் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தீய சக்தி திமுக அரசு போதைப் பொருட்களை ஒழிக்காமல் கபட நாடகம் ஆடி வருவதால் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.